போற்றி, எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி. பக்தராய் பணிவார்கள் எல்லோர்க்கும் அடியேன், பரமனையே பாடுவார் அடியார்க்கும் அடியேன், சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கும் அடியேன், திருவாரூர் பிறந்தார்கள் எல்லோர்க்கும் அடியேன், முப்போதும் திருமேனி தீண்டுவார் கடியேன், முழுநீர் பூசிய முனிவர்க்கும் அடியேன், அப்பாலும் அடி சார்ந்தார் அடியார்க்கும் அடியேன், ஆரூரன் ஆரூரில் அம்மானு காளே. சதாசிவ ஈஸ்வரருடைய கருணையினாலும் திருவாரூர் தியாகராஜ பெருமானுடைய ஆசீர்வாதத்தினாலும் என் தந்தை அவர்களின் ஆசியினாலும் இன்றைய தினம் சிவகருணை என்பதை பற்றி பேசுவதற்கு மேற்கொள்கின்றேன். தலைப்பில்லாமல் பேசக்கூடாது, குறிக்கோள் இல்லாமல் வாழக்கூடாது. அப்படி குறிக்கோளோடு வாழ்ந்தவர்கள் தானும் வாழ்ந்தார்கள், மற்றவர்களையும் வாழ வைத்தார்கள். அந்த வகையிலே இந்த உலகத்தில் மிக உயர்ந்த பெண்மணியான ஒருவரை பற்றி தான் இன்றைய தினம் நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நாயன்மார்களில யாரை பார்த்தாலும் சரி நின்றுட்டு தான் இருப்பாங்க. ஆனா நாயன்மார்களிலே ஒரே ஒருவர் மட்டும்தான் அமர்ந்திருப்பார். ஏன் அப்படின்னா, சிவபெருமானே அவர்களை தாயாக ஏற்றுக்கொண்டாராம். ஏன் அப்படின்னா, சிவனுக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. இந்த அம்மா அப்பா இல்லாத புள்ளி யாரு வேணாலும் அடிக்கலாம். ஏன் அப்படின்னா, அப்பா அம்மா இருந்தா கேட்பாங்கல்ல, ஏன் என் புள்ளி அடிச்ச அப்படின்னு. இவருக்கு யாருமே கிடையாது. தாயுமிழி தந்தையிலி தாட்டனியன் காணேடி, ஆதியும் மந்தமும் இல்லா அருட்பெரும் சோதியவர், யாரும் மற்ற பரம்பொருள், எல்லாம் அவரை, எல்லாம் அவருக்குள்ளே ஒடுக்கம், அவருக்குன்னு ஒருத்தரும் கிடையாது. அதனால் பெருமான் எத்தனை பேருக்கிட்ட அடி வாங்கினார் தெரியுமா? வெள்ளால் அடிக்க செருப்பு காலால் உகைக்க, வெகுண்டொருவன் கல்லால் எறிய பிரம்பால் அடிக்க கடிவண்டுகூர், அம்மா இல்லா குறை. அம்மா இல்லாததுனால பாவம் பெருமான் இத்தனை பேருக்கிட்ட அடி வாங்கினாராம். தடித்த ஓர் மகனை தந்தை ஈண்டடித்தால் பிடித்தொரு தாய் அணைப்பாள், தாயடித்தால் பிடித்தொரு தந்தை அணைப்பான், மேற்பேசிய எனக்கு பொடி திருமேனி அம்பலத்தாடும் புனிதா நீயே, ஆகையால் என்னை அடித்தது போதும் அணைத்திடல் வேண்டும் அம்மையப்பா. சிவபெருமான் பார்த்தார், நமக்கு ஒரு அம்மா இல்லையே, நமக்கு ஒரு அம்மா இருந்திருந்தா அந்த நிலைமை நமக்கு வந்திருக்குமா? நமக்கு ஒரு அம்மா குடைப்பாலா 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 அப்படின்னு பூலோகத்துல போய் தேடி தனக்காக ஒரு உத்தமமான ஒரு தாயை அடையாளம் காட்டினார். அதனால்தான் நாயன்மார்களிலேயே அவரை மட்டும் அமர வைத்து மற்றவர்களை எல்லாம் நிற்க வைத்து நாம் வணங்கி கொண்டு இருக்கின்றோம். அப்படி உயர்ந்த காரைக்கால் அம்மையாருடைய வரலாற்றை தான் இன்றைய தினம் நாம் கேட்க போகிறோம். ஒரு மிகப்பெரிய துறைமுகப்பட்டினம் காரைக்கால். அங்கே மிக அற்புதமாக வியாபாரம் செய்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வணிகர்கள், அந்த வணிகர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர் இருக்கிறார். தனங்களை நல்ல காரியங்களுக்கு தத்தம் பண்ணுவாராம். அதனால் அவருக்கு இயற்கையாகவே தனதத்தன் செட்டியார் என்று பெயர் அமைந்தது. நீண்ட நாளா அப்பாவும் அவருக்கு குழந்தை இல்லை. இறைவனிடம் வேண்டுகிறார். சிவபெருமானுடைய கருணையினால் அழகே உருவமான ஒரு பெண் குழந்தை பிறந்தது. பிறக்கும் பொழுதே அந்த குழந்தைக்கு தெய்வ சேக்கிழார் பெயர் வைத்தே பிறக்க வைக்கிறாராம். எப்படி? பிறக்கும் பொழுதே குழந்தைக்கு பெயர் வைத்தே பிறக்க வைக்கிறாராம். பொங்கு பேர் அழகுமிகு புனிதவதியார் பிறந்தார். பொங்கு பேர் அழகுமிகு புனிதவதியார் பிறந்தார். புனிதவதியார் புராணம்னா இங்க பல பேருக்கு தெரியாது, காரைக்கால் அம்மையார் புராணம்னா தெரியும். அப்படி அந்த குழந்தை மிக அழகாக வளர்கிறது. அப்பாவும் அம்மாவும் சிவபூஜை பண்ணுவாங்களாம். அந்த குழந்தையும் சேர்ந்து போய் உட்காந்துக்கிட்டு சிவபூஜை பண்ணுமா. சிவனுக்கு தன் கையாலே மலசாத்தி சந்தனமிட்டு குங்குமமிட்டு இறைவனை பொலிவுபடுத்தி அதில் அழகு பார்ப்பது அந்த அம்மைக்கு ஒரு மகிழ்ச்சி. தினம் இது ஒரு வேளை. அந்த வகையிலே சிவபக்திகளிலேயே வளர்ந்தவர் காரைக்கால் அம்மையார். சிவபக்தி மேலோங்க 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 இறைவன் மீது வைத்திருந்த காதல் அவருக்கு அதிகமானது. இதுவும் சிவபெருமானுடைய கருணைதான். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி. தினம் சிவபூஜை பண்ணாம சாப்பிட மாட்டாராம். நித்திய பூஜை நித்திய அன்னதானம் இப்படி வாழ்ந்து கொண்டு இருந்தார். அந்த வகையிலே பெருமை என்னன்னா, அம்மையாருக்கு இளமையிலேயே இத்துணை பக்குவம் இருந்தது. எப்படி? இளமையிலேயே இத்துணை பக்குவம் இருந்தது. வயதான காலத்தில் இளமையிலேயே இவ்வளவும் இருந்தது. அவர் மங்கைய பருவம் அடைந்தார். இந்த அப்பாவுக்கு ஒரே கவலை. என்ன கவலை?
நம் குழந்தைக்கு நல்ல மாப்பிள்ளையா வரணுமே, நமக்கு நல்ல சம்பந்தியா வந்து அமையணுமேன்னு கவலைப்படுறார். இந்த பொண்ணு கொடுத்து பொண்ணு எடுத்தவர்களுக்கு தமிழ் அழகா பெயர் வச்சிருக்காங்க, சம்பந்தி. சம் என்றால் நல்ல, பந்தம் என்றால் உறவு, நல்ல உறவு என்பது பொருள். ஆனா இப்பெல்லாம் என்ன சொல்றோம்? சம்மந்தி, சம்மந்தி. மந்தினா குரங்கு, நல்ல குரங்கு என்பது பொருள். அதையே மரியாதையோட தான் சொல்றோம். சம்பந்தம் பண்ண வீட்டுக்கு போனா அவர் சொல்வார், வாங்க நல்ல குரங்குன்னுவார். இவர் உடனே சொல்லுவார், ஆமா நல்ல குரங்கு, வரே நல்ல குரங்குன்னுவார். அது போல சம்பந்தம் கிடையாது, சம்பந்தம். தமிழ் அழகான மொழிங்க, அதை சரியாக பயன்படுத்த வேண்டும். அப்படி காரைக்கால் ஒரு துறைமுகப்பட்டினம்னா, அங்கிருந்து பக்கத்துல, கொஞ்சம் பக்கத்துல நாகப்பட்டினம், அது இன்னொரு துறைமுகப்பட்டினம். இந்த நாகப்பட்டினத்துல நிதிபதி செட்டியார்னு ஒருத்தர் இருந்தார். நிதிக்கு பதியானவராம், அதனால் அவருடைய பெயர் நிதிபதி செட்டியார். அவருக்கு 5 முதல் 6 ஆண் பிள்ளைகள் இருந்தது. அதில் கடைசி பையனான பரமதத்தனாருக்கும் இந்த புனிதவதியாருக்கும் மனம் பேசும்படி ஊர் பெரியவர்களை எல்லாம் அனுப்பி வச்சாங்க. இந்த காலம் அறியல. காலப்போக்கில் ஜாதகம் பார்த்தார்கள். கல்யாணம் மிக சிறப்பாக நடந்தது. இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு தெய்வ சேக்கிழார் அழகா சொல்றாரு பாருங்க. மகிழை காளைக்கு களி மகள் சுற்றம் போற்ற கல்யாணம் செய்தனரே. மயில் மாறி ஒரு பொண்ண, கால மாறி ஒரு பையனுக்கு சுற்றம் போற்ற கல்யாணம் செஞ்சாங்க. இந்த கல்யாணத்துக்கு ஒரு உவமானம் சொல்லுகிறார். பெண்ணை அழைத்து கொண்டு போவதற்காக எல்லோரும் முறைப்படி பேசுறாங்க. அப்ப இந்த நிதிபதி செட்டியாரும் தனதத்தன் செட்டியாரும் சொல்லுகிறார், நீண்ட நாளா எனக்கு குழந்தை இல்லாம குழந்தை வரம் பெற்றிருக்கேன். ஊர் முழுக்க ஒரே பேச்சு உங்க பெருமையை பத்தி. நீங்க யார் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா? நான் உங்களிடத்திலே ஒன்றை யாசிக்க போகிறேன். நிதிபதி செட்டியார் கேட்டார், நான் உங்களுக்கு என்ன கொடுக்கறதுக்கு இருக்கு? நீங்க தான் எல்லாம் வச்சிருக்கீங்களே, இனி போய் நான் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னார். அதற்கு தனதத்தன் செட்டியார் சொன்னார், இல்ல, இறைவன் இந்த ஒண்ணுத்துக்கு உருப்படாத காசு பணத்தை நிறைய கொடுத்துட்டார், இதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆனால் உங்களுக்கு இந்த உலகத்திலேயே மிக உயர்ந்த செல்வமாகிய குழந்தை செல்வத்தை அள்ளி அள்ளி வழங்கியுள்ளார். அதுல எனக்கு கஞ்சத்தனமா ஒன்னே ஒண்ணு கொடுத்துட்டார். அந்த பொண்ணையும் உங்களுக்கு தாரவாத்து கொடுத்துட்ட, நான் இல்லைன்னு சொல்லல. பொண்ணு உங்க பொண்ணு. எனக்கும் என் மனைவிக்கும் என் மகளை விட்டால் வேற ஒருத்தரும் கிடையாது. எங்க உலகமே அவதான்னு வாழ்ந்துட்டோம். அவ இல்லாம நாங்க எப்படி வாழ போறோம்னு எங்களுக்கு தெரியல. எனக்கு ஒரு சின்ன விருப்பம், புதுசா இங்க ஒரு கடை வச்சு தரேன், இங்க ஒரு மாளிகை கட்டி தரேன். நாகப்பட்டினமும் காரைக்காலும் ரொம்ப பெரிய தூரம் இல்ல, இங்க ஒரு 3 மாசம் இருக்கட்டும், அங்க ஒரு 3 மாசம் இருக்கட்டும் அப்படின்னார். நிதிபதி செட்டியார் சொன்னார், அப்பா பரமதத்தா, உன்னை மருமகனாக ஏற்றுக்கொள்வார்னு நினைச்சேன், மகனாகவே நினைச்சிட்டா, சுகமாக இருங்கோ அப்படின்னு கிளம்பிட்டார். இந்த இல்லற வாழ்க்கை ரொம்ப சிறப்பா செம்மையா போகுது, வண்டி மாதிரி. திடீரென்று வண்டி நின்று விட்டது. பார்த்தால் ஒரு வேகத்தடை. வழக்கமாக அம்மையாரின் கணவனார் காலையில் இருந்து நீராடி விட்டு வியாபாரத்துக்கு கிளம்பிடுவார். இந்த அம்மா நித்திய பூஜையை செய்து விட்டு கணவனா சாப்பிட்ட பிறகுதான் சாப்பிடுவா. இதுதான் தினம் நடக்கின்ற நிகழ்ச்சி. அப்படி ஒரு நாள் பரமதத்தனாரிடம் வியாபாரம் பேசுவதற்காக 2 நண்பர்கள் வந்தார்கள். வரும் அவர்கள் 2 மாங்கனிகளை கொண்டு வந்தார்கள். ஏன்? இவங்கதான் புது தம்பதிகள் ஆச்சு, அதனால. அவரு கடை பையனை கூப்பிட்டு வீட்டில் சொல்லி கொடுக்க சொல்லிட்டார். அம்மையாரும் வாங்கி வச்சுட்டார். நித்திய பூஜையை செய்ய போயிட்டார். வாசல்ல ஒரு சத்தம், பவதி விக்ஷா தேஹின்னு ஒரு குரல் கேக்குது. இறைவன் அடியார் அவரார். ஏன்? அவர் யாருன்னு இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காக. அம்மையார் பாதி பூஜையிலிருந்து எழுந்து வந்தார். நீங்க எல்லாம் கேட்பீங்க, பாதி பூஜையிலிருந்து எழுந்து வரலாமா? ஒருவருடைய பசி பிணிதான் பூஜையை விட உயர்ந்த தொழில் என்பதால் காரைக்கால் அம்மையார் பாதி பூஜையிலிருந்து எழுந்து வந்தார். அந்த சாதுவை ரொம்ப அன்பா வரவேற்று இலையை போட்டார், சாப்பாடு வச்சார். சாதம் மட்டும்தான் இருக்கு, வேற எதுவும் தயாராகல. உரியை பார்த்தார், கெட்டி தயிர் ஆடையுடன் இருந்தது. கணவனார் கொடுத்த 2 மாங்கனிகள் இருந்தது, சாப்பாடு வச்சுட்டார். அவர் அதை சாப்பிட்டுட்டு திருநீர் கொடுத்துட்டு சொன்னார், அம்மா, உனக்கு பல சோதனைகள் வரும், அந்த சோதனைகள் எல்லாம் நீயே வெற்றி பெற்று இந்த உலகம் உள்ளளவும் உனது பெயர் நிலைத்து நிற்கும், நீ சௌக்கியமா வாழ கிடவது அப்படின்னு வாழ்த்திட்டு போயிட்டார். அம்மையார் பாதி பூஜையை முடிச்சுட்டு வந்தாங்க இல்லையா, இப்ப முடிச்சுட்டு வெளில வந்துட்டாங்க. பார்த்தால் கணவனார் வருகிறார்.
கணவனாரை அமர வைத்து இலையை போட்டார், சாப்பாடு வச்சார், இந்த பழத்தை வச்சுட்டார். அவர் ஒரு துண்டு பழத்தை எடுத்து வாயில வச்சார். புனிதவதி, பழம் அதி அற்புதமா இருக்கிறதே, இன்னொரு பழத்தையும் கொண்டு வான்னார். இந்த அம்மாவுக்கு அப்படியே படபடன்னு வருது. இல்லங்க, மத்தியானம் ஒரு அடியார் வந்தார், அந்த அடியாருக்கு சாப்பாட்டுக்கு வச்சுட்டேன்னு சொன்னா அவர் என்ன சொல்ல போறார்? ஒன்னும் சொல்ல மாட்டார். இந்த அம்மாவுக்கு சொல்றதுக்கு வாய் வரமாட்டேங்குது. ஏன்? கணவனார் கொண்டு போய் வச்சுடுன்னு சொன்னத அவருடைய அனுமதி இல்லாமல் தர்மம் செய்து விட்டோமே. எப்படி? ஒரு பழத்தை அடியாருக்கு கொடுக்க கூட கணவனாரின் அனுமதி வேண்டும் என்று நினைத்தவர் காரைக்கால் அம்மையார். அப்பொழுது அந்த கற்பின் தெய்வம் என்ன பண்ணார் தெரியுமா? பெருமான் கிட்ட போய் கண்ணீர் விட்டு கதறி கதறி அழுதார். பெருமானே, நானார், என் உள்ளமார், நான் உனக்கு ஏதாவது தீங்கு செய்திருக்கின்றேனோ? இல்லையே சுவாமி, நினைவு தெரிந்த காலம் முதல் உன்னை தானே வணங்குகிறேன். ஒரு அடியாரை அனுப்பி பழத்தை வாங்கிட்டு பெண் கணவனாரையும் கேட்க வச்சிருக்கியே, இதெல்லாம் நீ தானே பண்ற, நானா பண்றேன்? என் செயலாவது யாதொன்றும் இல்லைன்னு எழுதினார். அறிவானும் தானே, அறிவிப்பான் தானே, அறிவாய் அறிகின்றான் தானே, அறிகின்றமை பொருளும் தானே, விரிசுடர்பார் ஆகாயம் அப்பொருளும் தானே அவன். எனக்கு ஒண்ணுமே தெரியாதே சுவாமி, உன்னதானே நான் எப்பையும் வணங்குறேன். பெருமானே, எனக்கு வாழ்க்கையில என்ன வேணும்னாலும் நீதானே கொடுத்த, இந்த வாழ்க்கையே நீதானே கொடுத்த, இந்த வாழ்க்கைக்கு வேணுங்கிற வசதிகளையும் நீதானே கொடுத்த, அந்த வசதிகளையும் உயர்த்தி நீதானே கொடுத்த, ஒரு கணவனாரையும் நீதானே கொடுத்த, கணவனார் கொடுத்த 2 மாக்கணிகளையும் நீதானே கொடுத்த, ஒரு அடியாரையும் நீதானே கொடுத்த. இப்ப என் கணவனார இன்னொரு பழம் கேட்க வச்சிருக்கியே, அதையும் நீயே கொடு. சிவபெருமான் கொடுக்கல. அவர் அங்க இலையில உட்கார்ந்துருக்கிறார், கூப்பிடுறாரு. என்னம்மா புனிதவதி, எவ்வளவு நேரமாக பழத்தை வைத்த இடம் தெரியாமல் தேடுகிறாய்னர். நம்மாவுக்கு அவர் கூப்பிடுறது கூட கேட்கல. தன்னை மறந்து, ஊனை மறந்து, உறக்கத்தை மறந்து, உலகத்தையே மறந்து ஞானியர் நிலை அடைந்தார். பெருமானே பெருமானே என்று கண்ணீர் விட்டு அழுதார். இந்த உலகத்திற்கே நாயகனாகிய சிவபெருமான் அந்த ஒரே ஒரு பெண்மணியின் பக்திக்கு இறங்கி ஒரு மாங்கனி கொடுத்தார். அம்மையார் பழத்தை எடுத்து கொண்டு வந்து சாப்பாட்டு இலையில் வச்சார். அவர் ஒரு துண்டு தாங்க எடுத்து வாயில வச்சார். இந்த ரோம துவாரங்கள்லாம் தித்திக்குது. நிமிர்ந்து வார்த்தை கேட்டார். புனிதவதி, இது நான் கொடுத்த கனிகள்ல. என் வாழ்நாள் முழுக்க இப்படி ஒரு பழத்தின் ருசி இதுவரைக்கும் நான் உண்டதே கிடையாது. இது நான் கொடுத்த கனி கிடையாது. வேறு யாரிடமிருந்து நீ வெற்றாள்னு கேட்டார். தமிழ்ல வார்த்தை தாங்க மனிதனை கொல்லும். அவர் என்ன கேட்டிருக்கணும்? எப்படி வந்தது, எங்கிருந்து வாங்கிட்டு வந்த, இப்படி என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம். அவர் என்ன கேட்டார்? யாரிடமிருந்து வெற்றாய்னு கேட்டார். உனக்கு கொடுக்க உரிமையுள்ளவன் நான், இது நான் கொடுத்தது அல்ல, அப்ப வேற யார்கிட்ட இருந்து வாங்கின அப்படின்னார். அந்த அம்மா பார்த்தா, அவளால் அதுக்கப்புறம் வேற எதுவும் பேச முடியல. சுவாமி, இது தாங்கள் கொடுத்த கனிகள்ல. சுவாமி, இது தாங்கள் கொடுத்த கனிகள்ல. இந்த ஆவியை எனக்கு யார் கொடுத்து, இந்த உடலை எனக்கு யார் கொடுத்து, இந்த பூமியை கொடுத்து நீ வாழ்கின்ற வாழ்வதற்கு இந்த பூலோகத்திற்கு என்னை யார் அனுப்பினாரோ அந்த ஈசன் பரமேஸ்வரன் கொடுத்த கனி இந்த கனின்னார். அம்மையாரின் கணவனார் பேர் என்ன? பரமதத்தன். பரமதத்தன் திருநீர் வைப்பார், சுவாமி கும்பிடுவார். இவ்வளவு நம்பிக்கைலாம் கிடையாது. சிவபெருமான் கனி கொடுத்தாரா? மூவரும் தேவரும் முடியும் அடையும் காணா பெருமான் உலகம் சொல்லுது. அவரை பார்க்கறது அவ்வளவு சாதாரண விஷயம் இல்லைன்னு எல்லாரும் சொல்றாங்க. கற்பங்கள் பல கோடி செல்லத்திய கடல் நடுவே ஊசியின் மேல் காலை ஊன்றி பொற்பதமே உணவின்றி உறக்கமின்றி புலந்தெலும்ப புலன்பட்டை புலனை ஓம்பி நிற்பவர் கொளித்து மறை கொளித்து அமரர் கொளித்த நீள் முனிவர் கொளித்த சிற்பரன் உனக கனி கொடுத்தாரா? பரவாயில்ல, உண்மை. நான் ஒத்துக்கிறேமா, நான் இல்லைன்னு சொல்ல, நான் ஏத்துக்கிறேன். உண்மை, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் ஒரு கனி கொடுத்தவர் இன்னொரு கனியும் கொடுப்பார். இன்னொரு கனி கொண்டு வா பார்க்கலாம். இப்ப இந்தமா தைரியமா உள்ள போனா, முன்னாடி பயந்துகிட்டே போனா, இப்ப தைரியமா உள்ள போனா. பெருமானே,
இப்ப நீ கொடுத்தது உண்மைன்னா இன்னொன்னு கொடுத்தாதான் உண்மையாகும். இப்ப நீ தரலன்னா முன்னாடி கொடுத்தது பொய்யாகிவிடும், என் வரலாறே வீணாகிவிடும். பெருமானே என்னை எல்லாம் உன்னை காப்பாத்திக்கோ அப்படின்னா பெருமான் உடனே கொடுத்துட்டார். அந்த பழத்தை எடுத்துக்கிட்டு அந்த அம்மா ஓடி வரா, சுவாமி பெருமான் கொடுத்த மற்றொரு கனின்னார். பரமதத்தனார் அப்பழத்தை கையில் எடுத்து வாயருகே கொண்டு போனார். பழம் மறைஞ்சு போச்சு. ஏன் பழம் மறைஞ்சு போச்சு? கொண்டு வா பார்க்கலாம் தானே கேட்டார், சாப்பிடலான்னு கேட்கல. பார்க்க கேட்டார், பார்த்துட்டார், மறைஞ்சு போச்சு. சாப்பாட்டு இலையிலிருந்து எழுந்தார். அம்மையார் கேட்டார், சுவாமி என்ன ஆச்சு? அவர் சொன்னார், இல்லம்மா நீ உட்காந்து சாப்பிடு, நான் வெளில போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னார். மாலையில் வந்தார், அமர்ந்தார். அவர் சொன்னார், நம்மவர்கள் திரைக்கடலோடியும் திரவியம் தேடுன்னு சொல்லுவாங்க, அதனால நான் கப்பல் வியாபாரத்துக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். ஒன்றும் இல்லை, நீ நினைக்கிற மாதிரி அடியார்களுக்கெல்லாம் நல்லா அள்ளி அள்ளி தாராளமா கொடுக்கலாம்ல, நான் போய் சம்பாரிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னார். அந்த அம்மாவால் எதுவும் பேச முடியல. அவர் போன காலம் முதல் அந்த அம்மையா சரியாக உண்ணுறது கிடையாது, உறங்குறது கிடையாது. பூஜை அறையிலேயே தினமும் சிவநாமத்தை ஜபித்து கொண்டு போன கணவனா நல்லபடியா திரும்பி வரணும்னு பிரார்த்தனை. போன அவரு காரைக்காலுக்கும் போகல, நாகப்பட்டினத்துக்கும் போகல, துறைமுகப்பட்டினம் எதுக்குமே போகல. மதுரையில தானே ஒரு கடை வச்சு தானே வியாபாரம் பண்ணி தானே வாழ்ந்தார். யாருக்கும் தகவல் சொல்லல. வியாபார நிமித்தமாக ஒரு முறை வந்த நண்பர் பார்த்துட்டார். என்னப்பா நீ வெளிநாட்டுக்கெல்லாம் போயிருந்த, என்ன இங்க இருக்க அப்படின்னார். உள்ளே இருந்து ஒரு குழந்தை வந்தது. அப்பா அப்பா உங்களை அம்மா சாப்பிட்றதுக்கு கூப்பிட்டாங்கப்பான்னுச்சு. அந்த நண்பர் கேட்டார், அப்பாவா அப்படின்னார். பரமதத்தனார் சொன்னார், எனக்கு ஒரு குழந்தை மனைவி இருக்கிறது, எனக்கு கல்யாணம் ஆகிவிட்டது என்ற தகவலை சொல்லிவிட்டார். வந்த நண்பர் அந்த தகவலை காரைக்கால் அம்மையாரிடம் சொல்லிவிட்டார். அவர் என்ன சொன்னார் தெரியுமா? என் கணவனார் எனக்கு தெய்வம். எப்படி? என் கணவனார் எனக்கு தெய்வம். தெய்வம் செய்யறதுல சரி தப்பு பார்க்கறதுக்கு எனக்கு உரிமை கிடையாது. என் தெய்வம் இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போங்க, நான் அவரை பார்க்கணும்னார். இதை கேட்ட பரமதத்தனார் சொன்னார், என் தெய்வம் என்னை தேடி வருவதா? கூடவே கூடாது, நான் தான் அவரை தேடி போய் பார்க்கணும்னு அவர் போயிட்டார். அடியார் உரை சூழ அம்மையார் வருகிறார். அம்மையாரை பார்த்தவுடன் தன் குழந்தை மனைவி சுற்றத்தாரோடு பார்க்க போயிட்டார். பார்த்தவுடன் காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து வணங்கினார். எல்லோருக்கும் பெரிய அதிர்ச்சி. அதை விட பெரிய அதிர்ச்சி அந்த அம்மாவுக்கு. அப்பொழுது அவர் சொன்னார், அவருக்கும் புனிதவதியார் அம்மையாருக்கும் நடந்த வரலாற்றை உலகமறிய சொன்னார். அதனால் தான் என் குழந்தைக்கு இந்த தெய்வத்தின் பெயரை புனிதவதி என்று வைத்துள்ளேன். எல்லோருக்கும் பெரிய அதிர்ச்சி, ஆச்சரியம். பெருமான் ஒரு கனிக்கு இரு கனி இவருக்கு கொடுத்தாரா அப்படின்னு. இந்த அம்மாவுக்கு ஒரே யோசனை, கணவனார் வருவார், பணிவிட செய்யணும், தொண்டு பண்ணணும், இப்படிலாம் வாழ்ந்துமே அப்படின்னு யோசிக்கிறாங்க. இறைவனிடம் கண்ணீர் விட்டு அழுதார். தனது அழகு மேனியை அழித்து பேய் உருவம் வழங்குமாறு இறைவனிடம் வேண்டினார். இறைவனும் அப்படி அருளாசி வழங்கினார். பேயுருவத்தோடு திருக்கைலாயத்தை நோக்கி போனார். எங்க பார்த்தாலும் சிவமா தெரியுது. எப்படி நடக்கிறதுன்னு இந்த அம்மாவுக்கு தெரியல. பார்த்தா காலை தானே வைக்க கூடாது, தலையாலே நடந்து போனார். திருநாவுக்கரச பெருமான் 4ஆம் திருமுறையில் சொல்லுகிறார், தழையே நீ வணங்காய் தலை மாலை தலை கனிந்து தலையாலே பழிதரும் தலைவனை தழையே நீ வணங்காய். தலையே நீ வணங்காய் தலை மாலை தலை கனிந்து தலையாலே பழிதேறும் தலைவனை தலையே நீ வணங்காய். தலையாலே நடந்து போனார். சுவாமியிடம் அம்பாள் கேட்டார், சுவாமி யாரோ ஒரு பெண் ரூப மாதிரி இருக்குதே, தலையாலே நடந்து வராங்களே, இந்த அம்மா யாருன்னு கேட்டார். சுவாமி சொன்னார், தேவி வரும் இவர் நம்மை பேணும் அம்மைதான், உனக்கும் எனக்கும் தாய் வருகிறார் என்றார். எப்படி? அம்மா என்று சொல்லி அறியாத சிவபெருமானுடைய திருநாக்கு முதன் முதலாக காரைக்கால் அம்மையாரை பார்த்து அம்மையே வருக அப்படின்னார். இந்த அம்மா அப்பான்னு போய் காலில் விழுந்தா.
பெருமான் கேட்டார், அம்மா உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் அம்மா கேளுங்கள்னார். அந்த அம்மா என்ன கேட்டா தெரியுமா? இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின். என்ன கேட்டார்? இரவாத இன்ப அன்பு. அது என்ன இரவாத இன்ப அன்பு? எதையும் எதிர்பார்க்காத யாசிக்காத இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின். பிறகு என்ன கேட்டார்? பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறந்து விட்டால் உன்னை மறவாமை வேண்டும். அப்புறம் என்ன கேட்டார்? அரவாணி ஆடும் போது உன் அடியின் கீழிருந்து வாடல் வாட வேண்டும். பெருமான் சொன்னார், அம்மா இந்த 3த்தையும் கொடுத்துடுறேன், கடைசியா ஒண்ணு கேட்டீங்களே, தாங்கள் திருவாலங்காட்டிலே சென்று தவம் செய்யுங்கள், காளியோடு தோன்றியாம் அங்கே ஆடுகின்ற போது நீங்கள் பாடலாம். அற்புத திருவந்தாதியை பாடியவர், அந்தாதியை முதலில் பாடியவர் காரைக்கால் அம்மையார். நாம் இந்த அம்மையாரை வணங்குகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம், ஒரு பெண் சாதாரணமாக பிறந்து வளர்ந்து மொழி பயின்று நடை பயின்று இல்லற வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு கணவனார் மீது வைத்திருந்த பக்தியின் காரணமாக இறைவனுக்கே தாயாக மாறினார் என்று சொன்னால் ஒரு பெண்ணுக்கு எவ்வளவு வல்லமை இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த வரலாற்றின் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். காரைக்கால் அம்மையாருடைய வரலாறு மிக அற்புதமான வரலாறு, அதி அற்புதமான வரலாறு. இதை பெருமான் நமக்கு தந்துள்ளார் என்று சொன்னால் இதுவும் சிவபெருமானுடைய கருணைதான்.